ஒரு பொண்ணு வந்து கேலண்டரை பாக்குறா. பார்த்தா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு இந்த பொண்ணு பயந்துடுறா. ஏன்னா 5 நாள் வேலை செய்யறா அவளோட கணவன் இன்னைக்கு தான் வேலை விட்டு வரப்போறான். இதை நினைச்சு அவளும் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அவன் வந்து கதவை தட்டுறான். கதவை தட்டினதுமே இவளும் கதவு திறக்கிறா. இவ்வளவு நேரம் என்னத்த பண்ணிட்டு இருந்த, அம்மாவும் பொண்ணு என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணோட விளையாட்டு பொருட்களை எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவங்களும் வந்து சாப்பாடு கொண்டு போய் வைக்கிறாங்க. ஏன் மீன் வறுக்கல அப்படின்னு அவனும் கேட்கறான். அப்ப அவங்களும் சொல்லிடுறாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மீன் கிடைக்கல அப்படின்னு. கிடைக்காட்டி என்ன நீ முத நாளே வாங்கி வச்சிருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எடுத்து அவங்களோட முகத்திலே வீசிடுறான். அடுத்த நாள் வந்து அவனும் வெளியில போயிடுறான். அதுக்கப்புறமா இவங்களும் அவனோட கணவனுக்காக மீன் வாங்கிட்டு வர போறாங்க. அவனுக்கு பிடிச்ச மாதிரி மீனையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றாங்க. பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு வண்டி இருக்கு. அப்ப இவங்களும் யார் வந்திருக்காங்கன்னு உள்ள போய் பார்த்தா அந்த கணவனோட ஃப்ரெண்ட் வந்திருப்பான். அவங்க 2 பேரும் உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தன்னோட மனைவியை பார்த்ததுமே என்ன பாத்துக்கிட்டு இருக்க, போய் வாங்கிட்டு வந்து மீனை வந்து வறுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்றான். வாங்கிட்டு வந்த மீனை வறுத்து கொண்டு வர்றாங்க. வறுத்து கொண்டதுமே அதை 2 பேரும் சாப்பிடுறாங்க. அப்ப இவனோட நண்பன் சொல்றான் இந்த மீன்ல வந்து ரொம்ப காரம் அதிகமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதுமே தான் நண்பன் முன்னாடி தன்னை வந்து அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை போட்டு இவன் ரொம்ப அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே அடிச்சுட்டு திங்கக்கிழமானது மறுபடியும் வந்து வேலைக்கு போயிடுறான். எப்பதான் இந்த கஷ்ட காலம் தீர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கவலையை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேன் வந்து நிக்குது. அப்ப இவங்களும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது உங்களோட கணவன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தெரியாதனமா மிஷினுக்குள்ள போயிட்டாரு, அதனால அவரை எங்களால காப்பாற்ற முடியல, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டெட் பாடியை கொண்டு வர்றாங்க. இதை பார்த்து அவங்க கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த கணவன் இறந்ததுக்காக கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு போறாங்க. தான் அப்பா இறந்து போனதை பார்த்ததுமே இனிமே அவங்க அம்மா வந்து அவர் அடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி இந்த ஷார்ட் பிலிமை முடிக்கிறாங்க.